காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்று சந்தித்து பேசினர். அந்த சந்திப்பிற்கு பிறகு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. இளங்கோவன் நாடாளுமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அது பற்றி பேசுவதற்காக டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் தற்போது நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். கௌதம், சொல்லுங்க. இப்போ டி.கே. இளங்கோவன் பேசினதை நாங்களும் பார்த்தோம். அதோட முக்கிய அம்சங்கள் என்ன? அவர் பேசினதோட முக்கிய விவரங்களை முதல்ல சொல்லுங்க. முக்கியமாக திமுக நாடாளுமன்ற குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே பிரதமரை சந்தித்து ஒரு 15 நிமிடம் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவு அரசிதழில் வெளியிடுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் உடனடியாக மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதுக்கு பிரதமரும் தற்போது இந்த விவகாரம் காவிரி நடுவர் மன்றம் இது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இதன் பற்றி உடனடியாக முடிவெடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விஷயமானது 5 ஆண்டுகளாக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவானது வந்தது. அதில் கர்நாடகமானது தமிழகத்திற்கு வருடத்திற்கு 192 TMC அளவு தண்ணீர் தர வேண்டும் என்பது அதன் உத்தரவாக இருக்கிறது. இருந்த போதிலும் இதனை எதிர்த்து தமிழகம், கர்நாடகம் இது மட்டுமல்லாமல் கேரளம் ஆகிய அரசுகள் எதிர்த்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் பிரதமரை. தற்போது டி.கே. இளங்கோவன் நம்முடன் தான் இருக்கிறார். அவருடன் இது தொடர்பாக பேசுவோம். சார், தற்போது கர்நாடகாவை சேர்ந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றத்தை கூட்டி உடனடியாக இந்த முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இதுல அவருடைய அந்த கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை என்று கருதுகிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை பல 1974 தொடங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு நிலைகளில் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு காவிரி ஆணையத்திலே விசாரிக்கப்பட்டு அதுக்காக நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் இந்த நடுவர் மன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது உடனடியாகவோ அவசர கோலத்திலோ வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, இடைக்கால தீர்ப்பு. அந்த நிலையிலே மீண்டும் அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கோருவதிலே எந்த நியாயமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனவே உடனடியாக மத்திய அரசு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினை அரசிதழில் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் முன்னாலே வைத்திருக்கிறோம். தற்போது சம்பா பயிர்கள் கருகி வருகின்ற காரணத்தால் விவசாயிகளின் நலனுக்காக நிவாரணத் தொகையை வழங்கும் முடிவினை தமிழக அரசு எடுத்துள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழக அரசு இந்த நிவாரண தொகையை வழங்கும் உடனடியாக பல விஷயத்தில் தமிழக அரசு செய்த தாமதமான செயல்பாடுகளால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. சம்பா கோடைப்பயிர் கர்நாடக மாநிலத்திலே கோடைப்பயிர் அவர்கள் பயிரிட்ட காலத்திலேயே அதை தடுத்திருக்க வேண்டும். முறையாக தமிழக அரசின் அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ கர்நாடக அரசு அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ சந்திக்க செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிருக்க வேண்டும். அண்டை மாநிலத்தோடு நல்லுறவு வைத்து இந்த காரியங்களை செய்திருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் செய்ய தவறி நேரடியாக உச்சநீதிமன்றம் சென்று விட்டது தமிழக அரசு. அதன் விளைவாக அந்த பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டு இன்றைக்கு 2 மாநில அரசுகளும் ஒரு போர் நிலையிலே இருக்கின்ற சூழ்நிலையும் 2 மாநில மக்களுக்கிடையே ஒரு வெறுப்புணர்ச்சி, கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் ஆபத்து என்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பொதுவாக அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படித்தான் நடக்கும். திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே இந்த நிலை எப்பொழுதும் வந்ததில்லை. முதலிலே அந்த அரசை மதித்து, அது ஒரு மாநில அரசு, அந்த அரசை மதித்து ஒரு அமைச்சரை அனுப்பி பிரச்சனைகளை பேசி முடிவு செய்திருந்தால் இவ்வளவு தூரம் இது வளர்ந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் விவசாய அந்த காவிரி பாசன பகுதியில் வறட்சியை கணக்கில் கொண்டு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற நிலையை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த நிவாரணம் அளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. உண்மையான வறட்சியை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே 6 பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அங்கே காவிரி பாசன பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தினருக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்பு ஏதேனும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் பல கலைஞர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக இன்றைக்கு டி.ஆர். பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையிலே நாங்கள் பிரதமரை சந்தித்து நடுவர் மன்ற தீர்ப்பினை அரசிதழில் வெளியிட வேண்டும், உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதை பிரதமர் அனுதாபத்தோடு கேட்டார். அவர் அந்த
இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திலே இருப்பதனால் அது குறித்து நான் சட்டத்துறையுடன் விவாதித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நல்ல முடிவு எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தற்போது நாம் டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவே காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை நாங்கள் வெளியிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். சரண்யா, கௌதம், இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டி.கே.எஸ். இளங்கோவன் இன்னைக்கு முதல்வர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே அமைச்சரை கர்நாடக அரசு கிட்ட அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்காது, ஒரு பகை உணர்ச்சி இரண்டு மாநிலங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்து வரும்? சரண்யா, இது அவரோட கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாக ஒரு முறை மீண்டும் முதல்வர் அவருடைய கர்நாடக தரப்பிடம் சென்று பேசியிருக்கலாம் என்று. ஆனால் நாம் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக நிறைய முதலமைச்சர்கள் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். எனினும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. எனவேதான் கடைசி கட்டமாக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு தற்போது அணுகியிருக்கிறது. சரண்யா, கௌதம், இது குறித்து உங்களோட அந்த தகவல்களுக்கு நன்றி.